ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து டைல் போட்டுட்டு நம்ம இன்னும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மட் இன்டர்லாக் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியில் வந்து ஒரு குட்டி பூல் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பக்கா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இன்டர்லாக் பிரிக் பண்ணியிருக்கோம், அதாவது மட் இன்டர்லாக் பிரிக் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வரப்போகுது, லைக் அதில் கேட்டு, ஒரு ஆர்ச் வரப்போகுது. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு கார் பார்க்கிங், நமக்கு வந்து 2 கார் விடுற மாதிரி. ஸோ ஒரு 16 ஃபீட் ஒய்டு இருக்கும், லென்த் வந்து ஒரு 18 ஃபீட் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து காங்க்ரீட்டில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதாவது ஜிப்சமில் பண்ணல, ஸோ ஃபுல்லாகவே வந்து காங்க்ரீட்லேயே பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற மெயின் டோர் இருக்குல்லையே, அதோடய எட்ஜஸில் அது சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். அப்புறமா இதை வந்து வுட்டு மாதிரியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வுட்டு மாதிரியே தெரியும். இதில் இருக்கிற டோர் வந்து நமக்கு ரீயூஸ் டோர் தான். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக கிடச்சிச்சு. இது ஹால். ஸோ ஹால் சைஸ் வந்து நமக்கு 16x16 இருக்குது. இதில் ஒரு உட்கார்றதுக்கான பிளேஸ். ஸோ இது 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே ரீயூஸ் வுட்டு தான். ஸோ ஒரு ஜன்னலுக்கு மேலே இன்னொரு ஜன்னல் தூக்கி வச்சுருக்கோம், வென்டிலேஷன் நல்லா இருக்கிறதுக்காக சீலிங்கில் இருந்து வச்சுருக்கோம். ஸோ இது சீலிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக காங்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம் உள்ளே இருக்க மெட்டலில். ஸோ இது வந்து டிவி யூனிட் நம்ம வந்து ஒரு கிரில் டைப் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கேபின் வரும். பின்னாடி வந்து நமக்கு அதில் இன்வெர்ட்டர் வரப்போகுது. இந்த கடப்பா ஷெல்ஃப்க்கு மேலே நம்ம வந்து கிரானைட் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பேக்கில் வந்து நம்மளுக்கு கண்ணாடி வரப்போகுது. ஹாலில் இருந்து நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் போகிறோம். ஸோ பெட்ரூமில் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ், இது கமர்ஷியல் ஸ்பேஸ். அது ஸோ ஹாலிலேருந்து நமக்கு வந்து ஒரு டைனிங்லேருந்து நம்மளுக்கு பின்னாடி ஒரு வாசல் இருக்குது, அதை பின் வாசல். அதில் வந்து 2 சேர் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோர் லெவல்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ஹைட்டாக இருக்கும். ஒரு நமக்கு வந்து ஃப்ளோரில் வுட்டன் ஃபினிஷ் டைல் ஒட்டியிருக்கும். இது வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு, இது கிரானைட்டாக போடுற மாதிரி ஒரு ஸ்பேஸு. இதில் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கடப்பா ஷெல்ஃபில். கிச்சன்லேருந்து நமக்கு அந்த கார்டன் வியூ கிடைக்கும். ஸோ கார்டனில் இன்னும் ஒர்க் இருக்குது, அதில் ஃபவுண்டெயின் போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். கார்டனில் நம்ம வந்து ஓட்டிய சன்லைட் உள்ளே வர மாதிரியும் ரெயின் வாட்டர் உள்ளே வர மாதிரியும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் டைனிங்லேருந்து நம்ம பின்னாடி பரவாசல் போனோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு வாஷ் ஏரியா மாதிரி, அந்த சைடில் ஒரு டாய்லெட் இருக்குது. ப்ளஸ் நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே தான் ஸ்பேஸ் இருக்க போகுது. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10x10 சைஸ் வரும். இதில் வந்து ஸ்டோரேஜ், அதுவும் கடப்பா ஷெல்ஃபில் பண்ணியிருக்கோம். மேலேயும் அது மாதிரி நம்ம லாஃப்ட்டுக்கு மேலே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு மேலே நம்ம அப்படியே லோ ரூஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து டாய்லெட். ஸோ இன்னும் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம மாட்ட வேண்டியிருக்கு. ஃபைனல் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்டேர் கேஸ் போகிற ரூட் இது. இது மேலேருந்து கீழே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது மேலே இருந்து நமக்கு 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் பெட்ரூம். ஸோ இது வந்து சும்மா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி. இதுக்கு அட்டாச் டாய்லெட் கிடையாது. இதில் இருக்கிற ஃப்ளோர் இருக்கு இல்லையா, ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து கார்னர் யூஸ் டைல் வச்சுருக்கோம். ஸோ கார்னர் போன டைல் இருக்கு இல்லையா, உடஞ்ச டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளோருக்கு. இந்த சீலிங் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து உட்டன் பிளாங்க்ஸ் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்க அது எலிவேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னால் ஃப்ளோர் தான். இது வந்து நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கம்ப்ளீட்டாக பெரிய பெட்ரூமாக இருக்கும். அதுக்கு ப்ரைவேட்டாக தனியாக ஒரு பெரிய பால்கனி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஃபுல்லாக வந்து உட்டன்லேயே இன்னும் டோர் போட போகிறோம். ஸோ பால்கனி டோர் நல்லாயிருக்கும் கிரில் வச்சு. சீலிங் ஃபுல்லாக நம்ம வந்து காங்க்ரீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி குட்டியாக வந்து ஒரு வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி கிட்டத்தட்ட. இதில் ஃபுல்லாக கடப்பா ஷெல்ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் நம்ம டாய்லெட் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸான டாய்லெட்டாக இருக்கும். ஸோ இதில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இதுலேயும் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம மாட்ட வேண்டியிருக்கு. அதில் வந்து வால் மவுண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஷவர், இங்கே வந்து நமக்கு வாஷ் பேஷன் வரும். கரெக்டாக இந்த இடத்துல தான் நமக்கு பார்ட்டிஷன் வரப்போகுது. பக்கத்தில் பால்கனி. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்துருக்கோம், லாஃப்ட். நம்ம இதில் இருக்கிற டோர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரீயூஸ் டோர்ஸ் தான். ஸோ இது ஹாலில் வந்து ஒரு குட்டி ஒரு பால்கனி. அதுக்கு பக்கத்து லெஃப்டில் வந்து நமக்கு ஒரு வாஷிங் டாய்லெட். இது காமன் டாய்லெட் மாதிரி. இதில் வந்து ஒரு சேஃப்டி கிரில் ஒன்று போட போகிறோம். ஸோ அதில் இந்த இடத்துல ஃப்ரேம் போட்டுட்டு அந்த டோர் தூக்கியில் மாட்ட போகிறோம். இது வந்து நமக்கு கீழே ஒரு ஓடிஎஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் டாப்பில் வந்து கிளாஸ் போடுற மாதிரி பிளானில் இருக்கும். அது ஓப்பன் டைப்பு. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பர்குலா மாதிரி வரப்போகுது மேலே. ஸோ ஒரு பர்குலானா மேலே வந்து நம்ம தோட்டம்லாம் போட்டுக்கலாம். லைக் செடி, நிறைய கொடிகள் நம்ம மேலே பட வரலாம், திராட்சை செடிகள்லாம். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான, செகண்ட் ஃப்ளோர் ஐ மீன் வாட்டர் டேங்க் பார்க்குறதுக்கான ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸ். இங்கே வந்து நம்ம பூல் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இது வாட்டர் டேங்க். ஸோ இது வந்து பூல். இது நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸு. ஸோ இந்த வீட்டில் வந்து நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அது கார் பார்க்கிங் போட்டு வீட்டுக்குள்ளே போகிறது. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸு. நான் சொல்லியிருந்தேன் அது குடோன் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த குடோனுக்கு அவங்க வீட்டிலேருந்து உள்ளே வந்துக்கலாம். ஸோ மேலே 2 பால்கனி வரும், கீழே நம்மளுக்கு மெயின் என்ட்ரி. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு குடோன் இது. ஸோ எம்டியாக தான் இருக்க போகுது. ஹால் மாதிரி, மல்டி பர்பஸ் ஹால் மாதிரி தான் பண்ண போகிறாங்க.